இங்கே பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்பை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. கிராண்ட் கனரில் இருக்கிற இந்த சஹாரா டியூன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதனால தாங்க இதை வந்து ஒரு மினியேச்சர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக இதுக்கு மேலே வந்து அந்த போலார் ஸ்டார் வந்து தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அது தெரியும் அப்படின்ட்டு பாலைவனத்துக்குள்ளே வந்து இப்போ என்ட்ராக போகிறோம். வாங்க. இந்த சஹரா டியூன்ஸ்னு சொல்ல போகிற இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற சாண்டெலாம் வந்து சஹரா பாலைவனத்துலேருந்து இங்கே வந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மண்ணு போயிருக்குன்ட்டு. அவ்வா மாஸ் டூன்ஸ்ன்னு சொல்லப்படுற 400 ஹெக்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பாலைவனத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். நானும் யூரோப்பில் பாலைவனம் இருக்கான்னு ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டு தான் இங்கே பார்க்க போனேன். இந்த பாலைவனம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி தன்னோட ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற ஓசன் ப்ரீஸும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் விண்டும் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு தடவை பார்க்குற இந்த டெசர்ட்டோட ஷேப்பு அடுத்த தடவை இதே மாதிரி இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம்தான். சரி வாங்க நம்ம இப்போ இந்த டெசர்ட்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்பை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து அங்கே தான் போகணும். ஸோ அங்கே தான் வந்து அந்த டெசர்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து நம்ம ஆக்சுவலி வந்து போலார் ஸ்டார் பார்க்கலாமா. ஸோ போலார் ஸ்டார்னால் எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த வடதுருவம் சொல்லுவாங்களா அந்த ஸ்டார்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டாக இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக இதுக்கு மேலே வந்து அந்த போலார் ஸ்டார் வந்து தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அது தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அரௌண்ட் கரெக்டாக வந்து எப்படின்னா வந்து நைட்டு 10 o'clock வந்து அந்த ஸ்டார் வந்து ஜனவரி மந்தில் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜனவரியில் இருக்கோம். ஸோ ஜனவரியில் இருந்தோம்னா வந்து இந்த போலார் ஸ்டார் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டு. ஸோ நம்ம எந்த மந்தில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்படி திருப்ப அந்த ஸ்டார் வந்து எங்கே மாறுது, நம்ம எங்கே பார்க்கலாங்கிறதையும் வந்து இந்த சர்க்கிள் அழகாக கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எந்த மந்த்தோ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், டிசம்பர் ஜனவரி அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அந்த இதுவும் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த போலார் ஸ்டார் வந்து இங்கே தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ அது வந்து அந்த போலார் ஸ்டார் வந்து எத்தனை கிலோமீட்டருங்கிறதையும் போட்டிருக்காங்க. அது சம் நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. சம் 1000 and 1000 crores மேலே இருக்கும். அத்தனை 1000 crore கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து அந்த போலார் ஸ்டார் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து இந்த சைடும் வந்து அந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். இதனால தாங்க இதை வந்து ஒரு மினியேச்சர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் ரோடு மட்டும் தான் தெரியுது, வேறு வீடோ எதுவுமே கிடையாது. அங்கங்கே வந்து அங்கே வந்து ஒரு வீடு தெரியுது, அங்கே ஒரு வீடு தெரியுது, அவ்வளோதான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து இங்கே மலை தான் தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து கிராண்ட் கனரில் இருக்கிற இந்த சஹாரா டியூன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெசர்ட் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் வந்து உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே இருக்கிற ஏரியா காட்டிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃப்ரெஞ்சு காலனி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என் ஞாபகத்துக்கு வருது. அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் இங்கே உள்ள இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்து ரிசார்ட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது தாங்க கிராண்ட் கெனாரியாவில் இருக்கிற சஹரா டியூன்ஸ்னு சொல்லப்படுற பாலைவனம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே வந்து போகலாம். இங்கே கடல் வரைக்கும் போய் முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த டெசர்ட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வேறு வந்து ஸ்லிப்பர் கொண்டு வரல, ஷூ தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம நடக்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சஹரா டியூன்ஸ்னு சொல்லப்படுற இந்த பாலைவனம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற சாண்டெலாம் வந்து சஹரா பாலைவனத்துலேருந்து இங்கே வந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. ஏன்னா வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இந்த ஸ்பெயினில் இருக்கிற இந்த கிராண்ட் கெனாரியாங்கிற இந்த கெனாரியன் ஐலாண்ட்ஸுக்கும் வந்து ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா தான் வந்து இந்த ஐலாண்ட் வந்து ஸ்பெயினோட ஐலாண்டாக இருந்தாலுமே வந்து இது வந்து ஆஃப்ரிக்காவுக்கு நியராக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில் வந்து ஆஃப்ரிக்கா நாடான மொரோக்கோ வந்து வந்துடும். இதை வந்து ஏன் வந்து ஒரு மினியேச்சர் காண்டினென்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என் பின்னாடி பாருங்கள். ஸோ அங்கே உள்ள ஹில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டியால் வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்மான ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிற ஒரு ஹில்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலைவனம் டெசர்ட்டு. அதே மாதிரி வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து பீச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரே இந்த ஐலாண்டில் இருக்கிறனால தான் வந்து இதை வந்து ஒரு மினியேச்சர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமு இந்த டெசர்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. எனக்கு வந்து டெசர்ட்டில் போகிறது வந்து ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அந்த சன்செட் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து அந்த பீக்லேருந்து பார்க்குறாங்க. நம்மளும் வந்து அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. பாலைவனத்தில் நடக்கிறது வந்து கஷ்டம்னு தெரியுங்க. ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டம்னு வந்து இப்போ தாங்க தெரியுது. கண்டிப்பாக நடக்கவே முடியல. ஸோ ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் உள்ளே வந்திருப்போம். 150 மீட்டர்ஸ் தான். அதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து வந்து கடல் போகணுன்னா பாருங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கேமல் சஃபாரியும் இருக்குங்க. ஆனால் வந்து ஒரு 4 o'clock கூட அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து கேமல் சஃபாரி வந்து எடுக்க முடியல. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மண்ணு போயிருக்குன்ட்டு. அப்பா ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ சன்செட் ஆனதுனால வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் போக முடியல. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவும் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து திரும்பி ரிட்டர்ன் போகிறேன். ஓகேங்க, இப்போ வந்து சன்செட் ஆகிடுச்சு. இங்கேருந்து வந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டெசர்ட்டுக்கு வந்தது. ஸோ நீங்களும் வந்து எப்படி இந்த வீடியோ வந்து நீங்களும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all. Take care everyone. Bye.